நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்வேன். எல்லாம் அல்ல இறையருள் முழுமையாக உங்கள் குடும்பத்தில் நிலவரும். என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோடி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3 4 திருவாதிரை புனர்பூசம் 1 2 3 உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பரிபூர்ணமாக இறைவனை வேண்டுகின்றேன். அந்த வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவருடைய பார்வை பட்டாலே போதும், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் என்றால் அந்த பார்வை யாருடைய பார்வையாக இருக்கும்? என்னுடைய அனுபவத்தில் குருவினுடைய பார்வை ஒன்றே நம் வாழ்வை மாற்றக்கூடியது. பார்த்திங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சியை பார்த்தாலும் கூட இந்த குரு பகவான் சற்று பின்னோக்கி நகர்கின்ற தன் நிலையிலிருந்து சற்று நகர்கின்ற மாறுகின்ற ஒரு நிலையைத்தான் வக்ரம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் குரு பகவான் வக்ரம் பார்த்தீங்கன்னா 9/10/2024 முதல் பார்த்தீங்கன்னா 4/2/2025 வரை ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார், பயிற்சியை தரப்போகிறார். அவர் ரிஷபத்தில் மிருகசீரிஷத்தில் 1 2 அந்த 2ஆம் இடத்தில் சற்று நகர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு என்றே சொல்லுவேன். இந்த குருவினுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 7 9 இந்த பார்வை பார்த்திங்கன்னா குறிப்பாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தை பொறுத்தவரை 7 10க்கு உடையவர் தான் குரு பகவான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர் இருக்கும் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12வது இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அந்த விரய பாவத்தில் இருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா குருவை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதுங்க. அதாவது விரய செலவை சுப செலவாக மாற்றுகின்ற வல்லமையும் அவர் தான் தரப்போகின்றார். அவர் விரய குருவாக இருந்தாலும் கூட அவர் இருக்கின்ற இடம் உங்களுக்கு லேசாக உங்களை ஒரு நல்ல வழி நோக்கி நகர்த்துகின்ற ஒரு தன்மையை தருவியாக பொறுத்த வரைக்குங்க. ஒரு மனிதன் யார் பாதத்தில் இருக்கிறதோ அப்படின்ற குருவினுடைய பாதத்தில், குருவினுடைய அரவணைப்பில், குரு இருக்கும் இடத்துல இருப்பது எந்த சேதாரத்தையும் தந்து விடாது. அது விரயஸ்தானமாக இருந்தாலும் கூட அதை சுபஸ்தானமாக சுப செயலாக மாற்றி தருவார். தொழிலில் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுவரை வயிற்றை சித்திரம் வரைய வேண்டும் என்பதைப் போல் நம்முடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். ஆன்மீகம் சம்பந்தமான ஆலயம் செய்வது, தர்மம் செய்வது ஆகியவை அத்தனையுமே விரயத்தை சுபமாக மாற்றும். அந்த சுபமாக மாற்றுகின்ற ஒரு எண்ணத்தையும் குரு பகவான் தருவார். அதே நேரம் நான் சொன்னேன் அல்லவா, 5 7 9 என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வையில் 5ஆம் பார்வையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வித்தை பாவம், அந்த வித்தை பாவத்தில் விடுகின்றது. பாருங்களேன், குருவின் பார்வை வித்தையில் படும் பொழுது இதுவரை உங்களுடைய அறிவும் திறமையும் உங்களுக்கு எடுபடாமல் போனாலும், உங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் சரியான வேலை அமையாமல் போனதோ, உங்கள் திறமையை பிறர் புரிந்து கொள்ள போகாமல் இருந்து விட்டாலோ அத்தனையும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்கள் அறிவுக்கும் திறமைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு தொழிலை நடத்தினாலும் சரி, அதை நல்ல முறையில் நடத்துகின்ற ஒரு ஆற்றலை பெறுவீர்கள். பொருளாதார ரீதியாக எளிதில் வெற்றி நோக்கி நகருவீர்கள். சோர்ந்து போய் மன ரீதியாக உடல் ரீதியாக இருந்த உங்கள் வாழ்க்கையிலுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குரு வக்ர பயிற்சியில் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை மிதுன ராசியிலே 4ஆம் வீடு வித்தை பாவம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பதிவதனால ஒரு புதிய உத்வேகத்தோடு, ஒரு புதிய தன்னம்பிக்கையோடு வெற்றியை நோக்கி நகர்வீர்கள். நகர்வதோடு மட்டுமல்லாமல் வெற்றியை எளிதில் அடைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை குருவின் 5ஆம் பார்வை அந்த 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வித்தை பாவத்தின் மூலம் நிறைவேறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவினுடைய 7ஆம் பார்வை. இந்த குருவினுடைய 7ஆம் பார்வை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வேலை பாவத்தில் விடுகின்றது. அந்த வேலை இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையலை. அந்த வேலை அமைந்தாலும் அந்த வேலை சிறப்பாக இல்லை. அந்த வேலை சிறப்பாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை என்று கலங்கி உங்கள் வாழ்க்கையில் அரசு துறையில், பொதுத்துறையில், தனித்துறையில் நல்ல முறையில் நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அது இதுவரை இருந்து கொண்ட தடையாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த இடம் சற்று கெட்டுப்போனாலும் கூட அந்த இடத்துல நல்ல முறையில் நடத்துவது, வேலைக்கு ஒரு நல்ல இடத்தை நடத்துவதோடு வேலையின் மூலமாக வித்தையின் மூலமாக நல்ல முன்னேற்றம் காணுகின்ற ஒரு நிலையை இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு தரப்போகின்றார். ஏன்னா குருவினுடைய 7ஆம் பார்வை அவர்களுடைய சிறப்பு மிக்கது. சராசரி மனிதனை கூட உயர்ந்து உன்னதமான நிலையில் உட்கார வைப்பது. அதே நேரம் பார்த்தோன்னா குருவினுடைய 9ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 8ஆம் வீடு ஆயுள் பாவம். இதுவரை கடுமையாக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ சம்பாதித்த பணம் அத்தனையும் மருத்துவ சார்ந்த விஷயம் செலவு பண்ணாலும் கவலைப்பட வேண்டாம். ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருந்து குரு பகவானுடைய
அந்த பார்வை பதிகின்றது, 9ஆம் பார்வை பதிகின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் அந்த 8ஆம் வீட்டில் ஆயுள் பாவத்தை பதிவதனால ஆயுளுக்கு எந்த குறையும் இல்லை. தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சுங்கிற மாதிரி குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து நீண்ட நாள் வருத்திய ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய வாங்கிய கடனை அடைப்பதற்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு மனிதனுக்கு என்னுடைய அனுபவங்க, உடல் ரீதியாக வரக்கூடியதை கூட நம்ம சரிப்படுத்திடலாம். ஆனால் மன ரீதியாக வருவதை தீர்ப்பதற்கு வழியே இல்லைங்க. அந்த வகையில் பார்க்கும்போது உடல் மனம் இரண்டையும் நல்ல முறையில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. இனி கவலையே பட வேண்டாம். வாழ்க்கை வெற்றி நோக்கி நகர்வதற்கும் நல்ல சந்தர்ப்பம் அமைவதற்கும் அமைந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கும் ஒரு அருமையான செயல் தான் அந்த குரு 9ஆம் பார்வை. இந்த குரு வக்ர பயிற்சியில் மிதுன ராசிக்கு படைவது. அதே நேரத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் தேக பலம், தெய்வ பலம் என்று மனோபலம் என்று சொல்லக்கூடிய 3 பலம், இந்த 3 பலத்தையும் தரக்கூடியதான் குருவினுடைய பார்வை. அந்த வகையில் 5, 7, 9 3மே மிதுன ராசிக்கு ஒரு பொற்காலம் தான். பொன் வைக்கும் இடத்துல பூ வைத்த மாதிரி இனி கவலைப்பட வேண்டாம். நிம்மதியான ஒரு தருணம் இந்த தருணம். அதே வேளையில் நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா குருவினுடைய அருளை முழுமையாக பெறுவது தான். காரணம், குருவினுடைய அருள் முழுமையாக பெற்றுவிட்டாலே போதும், மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்றால் அங்கே பிரகஸ்பதிக்கு என்று ஒரு தனி ஆலயம், 6 அடி உயரத்தில் அற்புத வடிவம். அங்கு ஒரு விளக்கேற்றி குருவின் பார்வை உங்கள் மீது படும்படி குருவை பிரார்த்தனை செய்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த குரு வக்ர பயிற்சி கிடைக்கின்றது. கடந்த காலத்துடைய கசப்புகளெல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு தருணம் தரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குரு வக்ர பயிற்சி மிதுன ராசிக்கு.